ஸோ வெல்கம் டு ஜெய் டிராவலிங். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற பூம்பாரில் இருக்கிற குழந்தை வேலன் முருகன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறுகளும் இருக்குது, கதைகளும் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் நம்ம தோண்ட வேணாம், ஏன்னா அதை பற்றி நான் பேசுகிறேன். நம்ம சேனலும் கிடையாது, ட்ராவல் சேனலு. ஸோ என்ன அப்படின்னா, இந்த கோயில் வந்து கொடைக்கானல்லேருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பூம்பாரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உலகத்தில் நிறைய முருகன் கோயில் இருக்குது. ஸோ அத்தனை முருகன் கோயிலில் ரெண்டு முருகன் கோயிலோட சிலைகள் மட்டும்தான் நவபாசனத்தில் செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒன்று பழனியில் இருக்கிற தண்டாயுதபாணி முருகன் கோயில் வந்து நவபாசனம். அதுக்கப்புறம் பூம்பாரில் இருக்கிற முருகன் வேலன் கோயில் வந்து தசபாசனம். இது வந்து 12ஆம் நூற்றாண்டில் சேரர் காலத்தில் ஒரு போகரால வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த சிலைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறது, அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் வர முடியாது. முருகர் நினைக்கணும், முருகர் நினைத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கோயிலுக்கு வர முடியும். எல்லா முருகன் கோயிலுக்கு போகிற மாதிரி இந்த கோயிலுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்கிட்ட நான் சொன்னாங்க. பட் என்ன நினச்சுன்னு தெரில, நான் நினச்சேன் அந்த கோயிலுக்கு போய் முருகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கரெக்டான டைமிங் கிடச்சிச்சா என்னன்னு தெரில. அது ஒரு சரியான நேரம் சூழ்நிலையும் கரெக்டாக அமைஞ்சிச்சு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. நம்ம போனோம், முருகனை பார்த்தோம். அதுவும் கிட்டத்தில், முருகனை வந்து கிட்டத்தில் தரிசித்து வேண்டிட்டு வழிபட்டுட்டு வந்தோம். அது வந்து உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஒரு அமைதியான ஒரு குட் ஃபீலை வந்து கொடுத்துச்சு அந்த கோயில். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணி முருகன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. அது இந்த கோயிலுக்கு வந்து குழந்தை வேலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது என்னன்னா பெண்களுக்கு வந்து குழந்தை வந்து வரம் அந்த இல்லாமல் இருக்கனால இந்த கோயிலுக்கு வந்து வேண்டினா குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய இந்த கோயிலுக்கு வந்து ஏகப்பட்ட கதைகளும் வரலாறுகளும் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து பழனி போயிருக்கீங்க, நிறைய முருகன் கோயில் போயிருக்கீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து நல்ல ஒரு அப்படியே கொடைக்கானலுக்கு டூர் வந்த மாதிரி இருக்கும், முருகனை பார்த்து வழிபட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு குட் அட்மாஸ்பியரில், அதுவும் நீங்கள் மான்சூன் சீசன்லாம் வந்தீங்கன்னா அந்த கோயில் சுற்றிக்குமே பனிமூட்டம். நாங்கள் போனது பனிக்காலம் தான், வெயில் அடிச்சிச்சு. அப்படி இருந்தாலுமே ரொம்ப குளிர். ஆனால் நீங்கள் மான்சூன்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப சுற்றிக்கு பனிமூட்டமாக அந்த கோயிலை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோட இன்ஸ்டா பேஜ் வந்து கீழே லிங்க் தரேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட வீடியோஸ் கிடக்கு. தேனி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் கேரளா டிஸ்ட்ரிக்டோட ஹிடன் ஃபால்ஸ், வியூ பாயிண்ட்ஸ், ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்து ஜெய் டிராவலிங் பேஜில் வந்து கொட்டி கிடக்கு. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மீண்டும் இணைந்தே இருப்போம். நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜெய் டிராவலிங்.